ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான அருமையான முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2 பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 பரோட்டாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கினா தான் அதோட டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா நான் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு சேர்த்துருக்க முட்டையை வெந்து நல்லா பொடியாக ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. உப்பு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துருக்கனால இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துக்கிறேன். பரோட்டாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த பரோட்டாவை அந்த முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொத்து பரோட்டாவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த கொத்து பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய முட்டை கொத்து பரோட்டா சுட சுட சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.